நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. 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 சிரிக்க வைக்க நாட்டை செழிக்க வைக்க சிறுத்த கோமாளி வந்தேனுங்க. சிரிக்க வைக்க உங்களை சிந்திக்க வைக்க சீர்திருத்த கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டு பாடி ஓடு கோமாளி வந்தே ஆட்டமாடி பாட்டு பாடி எம்கர் கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேன். பனி நேரத்துல 2 லைன் தான் பாடுவேன். கிளைமேட் பொறுத்து யாரு வந்து கெட்ட வார்த்தையில நோத்தாமன்னு வச்சிடக்கூடாது. அவ்வளவுதான், சாட்டு தான், ஒல்லி ஜோக்கு தான். பாட்டு பாட நான் எனக்கு தெரிஞ்சிருந்தேன் நேரம் சூப்பர் சிங்கர் முத்துச்சிப்பி தூக்கி சாப்பிட்டுருப்பேன். எங்க அண்ணன் பாட்டு குரல் இருந்துச்சு. இன்னர் ஏத்துங்க பங்காளி, அவுட்டர்ல கேட்குது பங்காளி. சித்ரா சித்ரா அண்ணை பங்காளி நீங்க எதுவும் சொல்லாதீங்க. எங்க சித்தம் பக்கம் பெரிய பக்கம் நாங்க வெதர் அந்துவோங்க. நாங்க ஒரு சாமி முறவங்க. அண்ணா என்ன ஏத்து எஞ்சிங்க. அல்ல அல்ல உண்மையிலே இந்த ஊருக்கு வந்ததை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். டவரே இல்லை செல்லுல. எவனும் லவ்வே பண்ண முடியாதுடா. அந்த பிள்ளை ஓடி போனாலும் 1 வருஷம் கழிச்சு கேட்பேன், தாலி கட்ட போக போடா முண்டை நான் சென்னையா இருக்குன்றான். சித்ரா மச்சாய் சி பங்காளி ஒரு ஜாமியம் போடுவாங்க. கொஞ்சம் எக்கோ வை. ஹலோ ஹலோ எக்க ஏத்தனா. ஒரே ஒரு பழம் ஒரே ஒரு குளம். என்ன பழம் சொல்லு. ஒரே ஒரு பழத்தை கொண்டு போய் ஒரே ஒரு பழத்தை கொண்டு போய் சிவபெருமான் குடும்பத்தில சிவபெருமான் குடும்பத்தில் சண்டை வந்ததுடா அந்த காலம். சண்டை வந்ததுடா அந்த காலம். யாரு முதல்ல உலகத்தை சுத்தி வராங்களோ, யாரு முதல்ல உலகத்தை சுத்தி வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த கணின்னு ஆரம்பிச்சாரு நாரத மகரிஷி. ஆமா நாரத மகரிஷி. அப்ப விநாயகரும் முருகனும் முகத்தை பார்த்து செல்ஃபி எடுத்து. ஆமா அவங்க செல்ஃபி எடுத்து அந்த காலத்துல செல்ஃபி அப்படின்னா முகத்தை பார்த்து அழகு பார்ப்பதே செல்ஃபி எனப்படும். எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லுவேன். வர்றேன் ஜம்பிய வர்றேன். எதுக்கு வந்தேன்னு தெரியாம தெரியாங்கடா. ஊரா என் தம்பி தான், ஊரா என் தம்பியா அன்னைக்கு தான். எனக்கு சொந்த உலகத்துல லட்சம் பேர்ல இது ஒரு சிம்பிள். இது காவாசி அவ்வளவுதான். வரி மறந்து வச்சாடா செல்ஃபி. அப்ப விநாயக பெருமான் வாகனத்தை தேடும் போது 300 வாமப்புல இருந்துச்சு. அப்படி என்ன வாமப்படுத்திருக்கோம்? அவர் ஏன்னா 300 செத்து போகாதா? ஆனா தமிழ் கடவுள் முருகன். ஆமா நம்ம தமிழ் கடவுள் முருகன் மயிலை வர சொல்லி உலகத்தை வளவர கிளம்பிட்டாரு சாமி. அண்ணே மயில் கொஞ்சம் செத்துறாதானே. மயில் பெரிய மயில் மூடிட்டு வாஜிரா வெண்ணமேனே. ஆனா விநாயக பெருமான் அறிவாளி புத்திசாலி. உலகத்தில தாய் தகப்பனுக்கு அப்புறம் உலகமே இதாண்டா என்று எடுத்து காட்டி அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்பனையும் தாயும் சுத்தி வந்து கனிய வாங்கினாரு விநாயகரு. கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க.
தேடிடுவோம் பாடி மைங்கடும் மச்சான் பந்தபாசம் தேடிடுவோம் பாடி மைத்திடுவோம் மச்சான் பந்தபாசம் தேடிடுவோம் ஓடி விளையாடுவோம் என் மாமா ஓடி விளையாடுவோம் ஏன் மாமா ஓடி விளையாடுவோம் என் மாமா இந்த உடனத கூட்டத்தில எழலாம் மாமா இந்த உடனத கூட்டத்தில எழலாம் மாமா எல்லோ 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 எல்லம்மா எல்லோ 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 எல்லம்மா எல்லோ ஒரு தரண்டிருச்சு உள்ள சிறங்காட்டு பட்டி ஒத்துமையாகிருச்சு உள்ள ஒத்துமையாகிருச்சு ஊரு திரண்டிருச்சு கிச்சடி 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 கிச்சா ஒரு தரண்டிருச்சு ஒத்துமையாகிருச்சு உள்ள ஒத்துமையாகிருச்சு நாடு தரண்டிருச்சு என் மாமா அண்ணே நாடு திரண்டிருச்சு ஏன் மாமா நாடு தரண்டிருச்சு என் மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே எழலாம் மாமாய் எல்லோ 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 எல்லம்மா எல்லோ 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 எல்லம்மா எல்லோ சரட்டு வண்டி ஊட்டி ஆதி கிளவை வளர்த்த காரி மாடு நின்று விளையாடுதுடா நம்ம கோயில் மாடு சரட்டு வண்டி ஓட்டி ஆதிக்கிழமை வளர்த்த மாடு நம்ம காரி மாடு ரெண்டு ஓட்டி காரி மாட ரெண்டு ஓட்டி சரட்டு வண்டி ஊட்டி சலங்கமணி மாடு ஊட்டி ரெண்டு சலங்க மணி மாடு ஊட்டி சலங்க மணி மாடு ஓட்டி சலங்க மணி மாடு ஓட்டி சாயங்காலம் போற வண்டியை ஏமாமா சாயங்காலம் போல வண்டியை ஏன் மாமா சாயங்காலம் போற வண்டியை ஏமாமா நம்ம கருப்பே வாசலுக்கு எழலாம் மாமா டேய் கருப்புடா வாசலுக்கு எழலாம் மாமா என்ன வாடினாலும் அதே சம்பளம் தான் அது பேரன்பு கொண்டு எக்கோவை கட் பண்ண பங்காளி எக்கோவை கட் பண்ண சொன்னேன் அது கட் பண்ணிக்க ரைட் 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 பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை ஜொலிக்கக்கூடிய என் ஆண் தங்கங்களே அன்னை திரசாரோவத்தில் அமைந்திருக்கின்ற என் அருமை தாய்மார்களே பள்ளி கல்லூரி மாணவ செல்வங்களே ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற விஎம் சித்ரா ஒளி நிலையத்தார்களே பணிபுரியக்கூடிய என் சொந்தங்களே என் கூட பிறந்தவர்களே விழா கமிட்டியாளர்களே பொன்னாட ஓத்துவமா வேணாம் என்று நிற்கக்கூடிய அண்ணனே வாங்கண்ணே அண்ணே வாங்க ரொம்ப பேசுறான்டா பீர் போட்டிருப்பேன் நம்மளோட எப்படி கண்டுபிடிச்ச மத்தியா யாருமே எடுக்கல எடுங்கடா பண்ணுங்கடா அந்த அவன் செரு பிஞ்சு வேலை மாதிரி நாங்க அடிச்சுக்கிறோம் குடிக்கணும் எத்தனை நம்பர் சேர்ப்புனே ரூம் பாய் ரூம் பாய் நீ இல்ல நரேன் என் மசுறு அதுக்கு உழைக்கிற எங்க அப்பாட்ட சொல்லி கொடுத்துருவேன் அப்புறம் பொன்னாடியை ஓத்தி அன்பை வெளிப்படுத்திய என் உறவுகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தெண்டல் பாய்ஸ் நண்பர்கள் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக 501 அன்பளிப்பு அளிக்கப்படுகிறது. இப்படிக்கு எம்கேஆரின் முரட்டு பக்தன் பி பழனி சிறங்காட்டு பட்டி அத்தனை உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். என் உறவுகளே, இந்த பயலுக 2 பேர் யாரு? உன் சொந்த மயனா? சரி, அவன் மிரண்டானடா. என்னடா அப்படியே கிசுக்குன்னு வா. நிறுத்து போவோம் மேல வாட தாங்க முடியல.
ஒரு அளவு தான். இல்லைன்னு சொன்னேன்னா காசை வெட்டி போட்டுருவேன் அப்புறம். ஏன்னா குடிப்பவர்கள் எல்லாம் கெட்டவர்கள் இல்லை, உடல் வலிக்காக குளிக்கணும். இப்போ சில பேர் வந்து ஓசு லென்த்து குடிக்கிறேன். இந்த சங்க ஊதிட்டாங்க வழங்காது. அண்ணே வணக்கம் அண்ணே. வந்துட்டானே தம்பி, வந்துட்டாப்புல. அடாடா, ஏழைகளின் தோழன் எங்கள் அண்ணன் MKR. தர்மம் செய்வதில் கர்ணனை மிஞ்சியவர்கள் எங்கள் அண்ணன்கள் என்று அன்புடன் உங்கள் அன்பு தம்பி ராஜா SMR யூடியூப் சேனல் ராஜா. இதே எங்க அம்மா முத்துவள்ளி. ரொம்ப நன்றி தம்பி. அன்பு தம்பி யூடியூப் காசை வச்சுட்டு வந்துட்டானா. இதுல என்ன இருக்கிறாரு அண்ணன் தம்பி, நீ நல்லா இருந்தா போதும்டா. டேய், நீங்க எல்லாரும் நல்லா இருந்தா அந்த அண்ணன் நல்லா இருப்பேன். உன் குடும்பத்தை பாரு, முத வண்டியை பாரு, பெட்ரோல் இல்லைன்றாங்க. பூரா என் தம்பியே தான். இந்த அம்மா ரூம் பாய் சார். நன்றி. யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற என் அன்பு தம்பி அத்தனை பேர்களுக்கும் MKR நெஞ்சார்ந்த இரவு வணக்கம். அற்புதமான கிராமம் சிறங்காட்டுப்பட்டி. இந்த ஊருக்கு மேப்பு போட்டு நாங்கள் வரப்பட்ட பாடு ரொம்ப சிரமம். செகண்ட் லெஃப்ட் 400 மீட்டர்னு சொல்லணும். கண்டாலி மகா எவனே தெரியல. ரூட்டை மாற்றி விட்டு சுற்றி போகிறேன். அதே ஊர். செகண்ட் பாலம் உள்ளே போனவனே ஒருத்தன் தண்ணியை போட்டு படுத்து கிடக்கேன். என்னத்தை சொல்ல, இந்த உலகம் அந்த அளவுக்கு பாஸ்டாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா என் தமிழன் என்று சொன்னால் எந்த ஒரு நாட்டிலையும் உலகத்திலையும் பேர் உண்டு என் தமிழனுக்கு. எதுக்குன்னு தெரியாமே கை தட்டினியே, எதுக்கு பேர் இருக்கு? உலக நாடு பூரா தமிழனை பார்த்து ஏன் பயப்படுறான்னா, நம்ம அடிச்சுக்கிறோம். அவங்க இந்த ஜப்பான்காரெல்லாம் பார்த்தேன்னடா கும்பு கராத்தை அவங்கெல்லாம் அடிச்சு பாருன்னு. நம்மளால் அப்படி கிடையாது. அவனை 2 கெட்ட வாரத்தில் வந்துட்டா போய் மண்ணை மாதிரி தூத்திடுவேன்ட்டு மிரண்டு வெளிநாட்டுக்காரன் பூரா மிரண்டுவேன். ஒரே ஒரு இது இல்லைன்றீங்களா? ஒருத்தன் நல்ல பிள்ளைய விரும்பினேன்னா பக்கத்தில் இருக்கேன் அப்படியே பார்ப்பேன். நல்ல பிள்ளைய விரும்புகிறேன், நமக்கு அமையலையே. இப்போ யாருக்கும் பொண்ணு கிடைக்கல, பூரா செகநாட்டில் கிடைக்குமான்னு தெரிறேன். 4 உள்ள தாயாக இருந்தாலும் பரவாயில்ல சார், புரோக்கர்கிட்ட சொல்கிறேன். 2 உள்ள தாயாக இருந்தாலும் பரவாயில்ல, வயசு 45ஆவது பரவாயில்ல, ஒன்றும் பண்ண முடியல. மண்டி ஓட்டு நான் மண்டி போட்டு என்ன பண்ணுவாங்க? செருப்படுத்துவோம், தலையில் அடிப்பாங்க. வேலை மசுறத பாடுறா. ஏன்னா ஏன் பொண்ணு கிடைக்கல எல்லாரும் யோசிக்கல? மண்டி போடுறது. தருத்தனையும் பிடிச்சவே. ஜோசியர் சொன்னார், வலது பக்கம் ஜனியாக இருப்பேன், பார்த்து பேசுகிறாங்க. இந்த வாரு அப்படியே காமிக்குவார். செகண்ட் லெஃப்ட் 2 மீட்டர் லகடு முண்டை. ஏன் பொண்ணு கிடைக்கல அப்படின்னா, உலகத்திலே பெண்ணு தாயா மகாலட்சுமி. எங்கள் ஆத்தா முத்துவலின்னு ஒரு பெண்ணு இல்லைன்னா இந்த MKR கிடையாது. அதனால பொம்பளை பிள்ளைய லேசாக இடக்கூடாதீங்க. அதுக்கு தான் இன்னைக்கு நல்லா படிக்குது. ஆம்பளை பைய ஊரம் பிரிப்பேடு விளையாண்டுக்கிட்டு இவங்களை வெள்ளக்க மாத்திட்ட அடிச்சு எந்த பள்ளிக்கூடத்தை பார்த்தாலும் பொம்பளை பிள்ளை தான் 100க்கு 100. ஏய் சூத்தரிச்சு போக மயிரிக்கலாம். ஆமாம், பொம்பளை பிள்ளை எப்படி உட்காந்துருக்கு, எங்கே ஏறி உட்காந்துருக்கேன்டா இளநீ கொடுக்குறீங்க மாதிரி படிப்பு புழுப்புலுன்னு வரும். இவங்க தான் டீச்சர்கிட்ட போய் அப்படியே வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க, டீச்சர்கிட்ட போய் நாளைக்கு இப்படி ஆடு மல்ல அது 8 நாளைக்கு பள்ளிக்கூடம் லீவுடா. அப்போதான் ஒரே ஒரு விஷயம் பங்காளி, பொம்பளை பிள்ளையில லேசாக நினைக்காதீங்க. இன்னைக்கு பொம்பளை பிள்ளை தமிழ்நாட்டில் குறைஞ்சி வச்சுங்கயா. அதனால தான் ஆம்பளையால் பூரா 37 வயசு 40 வயசுல பொண்ணு கிடைக்காம பூரா கணேசி போயில பூலி போச்சுக்கிட்டுருக்கேன். கணேசி போயில் போகிற நாள் பூரா அப்படியே பாப்பே கலை உருட்டுறதுல அத்துரு வாங்கிடான். அந்த புயலை ஓடும்போது அவள ஒரு உன்னிப்பா படுவான். அப்படி கையை அப்படி தட்டுவேன், கையில அப்படி தூக்குவேன். உள்ள இருந்து கணேசி போயில எடுக்கும்போது வாடா ஒரு சோக்கர் வாடா
அட ரம்மிடா அப்படி முட்டை ஓட்டு அப்படி கொட்டுவேன் கொட்டிக்கிட்டு அன்னைக்கு ஒருத்தன் அப்படித்தான் சமையல் பண்ணுவேன் இப்படி போட்டு ஆண்டேன் வாணி அதுலயே வடைஞ்சிருச்சு அது 4 பேர் சாப்பிட்டு இப்படி சொல்றாங்க குடல்ல நெய் சேர்த்தையலோ அவன் வச்சுல சி சி இல்ல எல்ஓ ஐயா 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 சண்டை அங்கே ஓடக்கூடாது வெளிச்சத்தை தெரியாது இங்கே ஓடணும் தாய்மார்கள் தான் ஒரு கட்டின கணவனையும் தலை நிமிர்ந்து செய்வது தாய்மார்கள் அத்தா உங்களைத்தான் சொல்றேன் என்ன மேடம் ஒரு கிளாப் இல்லையே என்ன இன்னும் நீங்க திருந்தலையா இந்த கைதட்டின ஒம்பளை உரம் புருஷனுக்கு சோறு ஓட்டத்தையும் ஜலுப்பிடுவேன் புருஷன் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீ ரிமோட்டை வச்சுக்கிட்டு கால் மேல காலை போட்டு எங்க ஒரு வீடு இட்லி ஊட்டுங்க அன்னைக்கெல்லாம் பார்க்குறேன் ஒரு புருஷன் நெஞ்சுக்கு பாவாடையை கட்டிட்டு பொண்டாட்டி சாக்கெட்டை துவைக்கிறேன் ஏன்னு கேட்டேன் பாவாடை கட்டினா பார்க்குறவங்க உரம் பொண்டாட்டி தான் துவைக்கிறான்னு நினச்சிருவாங்கண்ணே எந்த அளவுக்கு இருக்கு பெத்த தாய் தகப்பனுக்கு அப்புறம் ஒரு தாய் தகப்பன் யாருன்னா கட்டின கணவன் தான் ஏன்டா ஆமா பெரிய 4 பிள்ளையே பத்துட்டாரு இவரு ஒரு கணப்பு மசல் வந்துருச்சு முணுமுணுண்டுமோ போடா என்னடா கயிறு எடுத்து இது வேற உடச்சு வசப்பட்டாங்க எக்கோ சார் ஹலோ 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 அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம் பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் இருமுடிய தலசு வந்து வாரம் இருமுடிய தலசு வந்து வாரம் அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் ஐயப்பாயே நாங்க நிம்மதியா வளத்தான போறோம் பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் ஐயப்பா கொல்லிமலை ராளிமலை விறகுமலை 5 மலை கொல்லிமலை ராளிமலை விறகுமலை 5 மலை கொல்லிமலை ராளிமலை விறகுமலை 5 மலை 5 மலை பாருங்க ஐயப்பன நடி ஓடுங்க நீங்க 5 மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே சரணம் ஐயப்பா சந்தன குங்குமம் எங்கே மணக்குது சபரிமலை ஐயப்பனி மேலே மணக்குது சந்தனம் குங்குமம் எங்கே மணக்குது சபரிமலை ஐயப்பனின் மேலே மணக்குது பன்னீரும் புஷ்பமும் எங்கே மணக்குது பன்னீரும் புஷ்பமும் எங்கே மணக்குது பரந்தாமன் ஐயப்பனின் மேலே மணக்குது சந்தனம் குங்குமம் எங்கே மணக்குது சபரிமலை ஐயப்பனி மேலே மணக்கு வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ குயில் கூவுது கேளுங்கோ குயில் தூவுது கேளுங்கோ காவடிய தூக்கிக்கிட்டு கரகமணி ஆட்டுங்கோ அப்படியே தூக்கிக்கிட்டு கரகமணி ஆட்டுங்கோ என் குயில் கூவுது பாருங்கோ குயில் தூவுது பாருங்கோ கந்த பெருமன நாடுங்கோ கந்தா பெருமான் நாடுங்கோ பழனி மலை போய் முட்டு பஞ்சாமர்தான் வாங்குங்கோ பஞ்சாமிர்தம் வாங்குவோங்கோ வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது வாருங்கோ வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ குயில் கூவுது கேளுங்கோ குயில் தூவுது கேளுங்கோ காவடிய தூக்கிக்கிட்டு கரகமணி ஆட்டுங்கோ கைதட்டலாம் எல்லாம் ஜாமி ஜாமி பாடுத்தேன் இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன் அதுக்கு எல்லாருமே கைதட்டுவீங்களே சீரனுண்ணி இந்த வாரு புணுமுன்னு எல்லாரும் இந்த பாட்டு என்ன பாட்டுன்னே தெரியல அதை நம்ம தமிழன் டப் பண்ணான் பாரு என்னைய கட்டிக்கிறோம்னே அவன் கூட போனேடி அவன் கூட போயிட்டு மயிரை புடுங்கினேடி பாட்டு பூரா இப்போ என்னென்னமோ பாடல்கள் பழைய பாடல்கள் புது பாடல்கள் என்றால் பழைய பாட்டுக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது
கடவுளன்னு முதலாளி என்னண்ணே என்ன அந்த வளைய கடை அங்கே இருக்கு, இங்கே வா. இது நாங்கள் பிளாக்கில் சரக்கு ஓட்டுறோம். என்னன்னே தெரியாமல் வர்றாரா. இதில் இந்த மை செட்லாம் பாட்டு போடுவாங்க. மை செட்டில் பாட்டு போடும்போது அவ்வளோ ஒரு சுகமாக இருக்கும். இரவு நேரத்தில் எப்படி பாட்டு போடணும்னா, மெதுவா தந்தி அடிச்சானி ஏன் மச்சானி எதை அதுக்கு நீர்மலை அடிப்பாங்களா. கட்டுங்கட்டு என்ன வேண்டா காத்திருக்க. அருள் 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 கண்டுக்கர்ரு இவன் மடு அந்த தண்டி இருக்கானா. டெல்லி கிரு மாடு மாதிரி. நான் கூப்பிடலப்பா, வரங்கிட்டு போக சொல்லு. வர என்ன இங்கே வந்து கை எழுதுறாப்புல. ஓட்டம் நினைச்சிட்டாரா? யாரா அது தெரியலையே. பார்த்துருந்துக்கப்பா. இப்படித்தான் அன்னைக்கு ஒரு நாள் வெட்டி விட்டாங்க பின்னாடி விடி. அம்மாடி. ஏன்னா நீங்களெல்லாம் வெவ்வேறு தொழில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அத்தனை வேலையுமே உலகத்தில் புனிதமானவை. இதில் எல்லாரும் சொல்லுவீங்க, பேசாமல் போய் நாடகத்தில் பார்ப்போன்னு போடலாம்டா. சரியான ஜாமம் இங்கே தங்குவா. நான் தூக்கம் என்னென்னா அந்த டான்ஸுக்கார பிள்ளை வர்றது நம்ம ஆத்தாப்பெல்லாம் இழுத்து பேசும். எங்கள் அப்பா அப்படித்தான் அன்பாளையத்தில் வீடியோவில் பார்த்துக்கிட்டா, இந்த பொம்பளை பிள்ளை எதுக்குடா என்னையை பேசினாலும் பரவாயில்ல, எங்கள் அப்பனை பேசுகிறாளே அவள் மசுத்தை அறுக்காமல் விட மாட்டேன்னு அவர் வெறி கொண்டுடுறார். கலைக்கு வந்து ரோசப்படக்கூடாது. நான் அப்படி வந்தேன். தன்னை தாழ்த்துக்கிட்டு நடிக்க தெரிந்தவன் உலகத்தில் பேர் வாங்க நடிகனை வருவேன். சும்மா வந்துக்கிட்டு இப்போ நான்லாம் வந்துக்கிட்டு அப்படி மேடையில் வந்து நின்றுக்கிட்டு இந்த நாடகத்தை பார்க்கின்ற பொழுதோ அப்படின்னா விளக்கமாட்ட அடித்து வெள்ளிக்கிழமை வேலை கட்டி விட்டுவாங்க. உண்மையா இல்லையா? இவங்க உட்கார்றது சரியில்லை, இவங்க ஆட்டம் எதிர போய் முடியுதுன்னு பார்க்குறேன். அதே மாதிரி தாய்மார்கள் சொல்கிறேன், உங்கள் பிள்ளையோ ஒரு 10வது பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ படிக்கிற காலத்தில் இந்த செல்ஃபோனை வந்து கொடுக்காதீங்க, கையில் கொடுக்காதீ ஆத்தா. வயசு பிள்ளையெல்லாம் பார்த்து வளங்க. நாடு அப்படி போய்கிட்டு இருக்க ஆத்தா. ஒவ்வொரு பொம்பளை பிள்ளையை பார்த்தா தாய் தகப்படுத்தான் தெரியும் அந்த வலி. அதே மாதிரி இளைஞருக்கு ஒன்று சொல்கிறேன், காதல் பண்ணுங்க. இந்தா ஊதிட்டால வந்தேன் கூட்டிகிட்டு ஓடுறவன். என்னடா என்னை ஏட்டா ஒரு சித்திரம் ஓடுற தம்பி. ரொம்ப ஒலிக்குதா? மெதுவா செய்வ. அந்த காமெடி சொல்லவன், ஒரு அணில் ஒரு பெரிய யானையை ரொம்ப நாளாக சைட் அடிச்சிருக்கு. அப்போ அந்த அணில் யானை மேலே ஏறி காதலை சொல்லியிருக்கு, உன்னை ஒரு நாளைக்கு கப்ளிங்கலாம் சொல்லி. அப்போ அந்த யானை சொல்லியிருக்கு, நான் உலகத்திலேயே பெருங்கொண்ட ஆள், எனக்கு ஊரில் மரியாதை வச்சுருக்காங்க, எனக்குள்ளே செய்யக்கூடாதுன்னு சொல்லி தென்னந்தோப்புக்கு வா இங்கே போய் சொல்லியிருக்கு. சரின்னு தென்னந்தோப்பில் போய் இந்த அணில் மேலே ஏறி பின்னாடி ஓடி போய் தடவி கிடவி மொச்சுன்னு இது பண்ணியிருக்கு. திடீர்னு யானை தலையில் தேங்காய் விழுந்திருக்கு. திடீர்னு இந்த யானை போ உடனே அணில் சொல்லி ரொம்ப வலிக்குதா? மெதுவாக செய்வேன். ஏன்னா யானைக்கு கப்ளிங் பெருசா இருக்குமானே. இன்னும் இதை பூரா பரப்பி விட்டுருவாங்க. நான் தான் சொன்னேன் கப்ளிங் இந்த ஓஸ் லென்த் இந்த பெண்டுட்டேன். பூரா அப்படியே தகர்த்தி எடுத்துட்டேன். அப்போ அணிலுக்கு ஓஸ் பெண்டா இருக்குமோ? மிஸ்டர் சுரேஷ், கொஞ்சம் இங்கே குனிறீங்களா? 2 அரை விடுறேன். நீ அடிப்ப போடா. சிரிக்கணும். இந்த உலகத்தில் கவலை இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. நீங்கள் அத்தனை பேருமே மனக்கவலையில் இருப்பீங்க. அதில் எப்படியாவது சிரிக்க வைக்கணுன்றக்காக தான் தொடர்ந்து 21 வருஷமாக போகிறேன். இன்னும் ஒரு புண்ணியம் இல்லை. ஏன் புறன்னா என்னடா நீங்கள் எப்போ தானடா சிரிப்பீங்க? என் தம்பியை விட்றான், அங்கிட்டு போய் வஞ்சிட்டு போவேன். ஒரு பப்புனு மயிர்னு போனோம்ண்டு சத்தியம் ஒன்று வையலைண்டு. ஆனால் அந்த இடத்துல திட்டம் போது கூட எம்கேஆர் மகிழ்ச்சி தர்றேன்னா இதை விட மனித பிறப்பு எதுவுமே கிடையாதுங்க ஐயா. நான் மேடையில் சும்மா பேசி மற்ற ஆளுங்க மாதிரி இந்த மனசில் வச்சுக்கிட்டு நடிக்க தெரியாது எனக்கு. என்ன நடிக்க தெரியாதுன்னா மேடையில் வந்துட்டு என்னங்கய்யா இந்த மேல நிக்கிற நாடகம் வேணாமா? என்னங்கய்யா வண்டியை திருப்படா. என் டிரைவர் நேரம் தான் அவன் ஏற்கனவே டிராக்டர் ஓட்டினவன். எந்த பிஞ்சக்காட்டை பார்த்து சட்டி கலப்ப மாதிரி 4 ரவுண்டு அடிச்சு தாண்டா ஏறுறேன்.
அன்னைக்கு சுற்றி சுற்றி வந்துட்டு இது ஷார்ட்கட் இல்லையான்ட்டு நத்தத்துக்கே போயிட்டேன். மதுரைக்கு போய் சொன்னது. இவங்களை வச்சுக்கிட்டு நான் பாடாப்படுத்தி அங்கே மருதுமணி வேற முண்டைக்கு ஒத்த கண்ணு தெரியாது. அன்னைக்கு அப்படித்தான் வேமா தவி ஓடியான்னு மூங்கி இப்படி இருந்திருக்கு தெரியல. நங்குன்னு குத்தி தைலத்தை போட்டு தேய்ச்சிக்கிட்டு யாரு வெதற்குள்ள விட்டு என்னமா எடுக்கிறாப்புல. என்னத்தை கிளச்சி விடுறியா? பொங்கல் பண்டிகை என்னத்தா தலையை மறைக்குதா? உள்ள வந்து தூங்குறியா? கொசு ஊத்தி பொருத்தி விடுறேன். நீ நாடகத்துக்கு வந்தியா இல்ல அளவெடுக்க வந்தியா? ஆம்பளைக்கு ஆம்பளை என்ன போறாமேனா இந்த டூலரை பார்த்து நம்ம போறாமப்படுறோம். பெரிய வண்டி வச்சுட்டா அதே மாதிரி சொல்றேன். உங்க வண்டியை வாங்கினீங்கன்னா எந்த பொருள் வாங்கினாலும் பெத்த தாய் தப்பையும் போய் சாய் கும்பிட்டோன்னா நீ எடுத்துட்டு போ. நீ பயலில் கூப்பிடுறதும் சித்தப்பையும் பெரியப்பனை கூப்பிட்டு வண்டியை காமிக்கலாம் சொன்னேன்னா கெடுத்து விட்டுருவாங்க. பெரிய வண்டியை வாங்கிட்டு வந்து 1.5 லட்சத்துக்கு வாங்கிட்டு வந்து வாசல் நிப்பாட்டி அதை தொடச்சி சந்தனம் வச்சுட்டு பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்டு காட்டுறேன். ஒருத்தர் பையன் வண்டி 1.5 லட்சம். பக்கத்து வீட்டுக்காரர் பெரிய தலை ஓண்டாக்காம ஓனர் மாதிரி அவன் நல்ல வண்டி தான், நல்ல வண்டி தான். அன்னைக்கு கேள்விப்பட்டேன், கூகுளில் போட்டு பார்த்தேன் இந்த வண்டியை. 50ல் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு டயர் வெடிக்குமா அந்த வண்டி. அவன் அங்கிட்டு ஒரு பொம்பளை வந்துச்சு, இது என்னமோ கொடங்குன்னு ஆடுமாப்பா போகிற வாக்கில் அப்படின்ட்டு. அவன் பார்த்தேன் அந்த வண்டி வேணாம் விற்றுட்டு இப்போ டியூஸ் குட்டி வாங்கிட்டு ஓடித்துறேன். அதே மாதிரி முதல்ல காவல்துறையை பார்த்தவொடனே நம்ம வயலுக்கு நடிக்கிறது மாதிரி யாருமே நடிக்க முடியாது. காவல்துறையை போகும்போதே 3 பேர் போவாங்க. போயிட்டு ஏய் அந்த முக்கில் போலீஸ் நிற்பாப்பா, இவன் ஓட்டுறவன் உங்கள் சித்தப்பா எஸ்அப்பா எஸ் எந்த காவல்துறை பிடிக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு போன உடனே போலீஸ்காரன் மறைச்ச உடனே அவன் தான் பம்புவேன். கையிலேயே இறக்கி விட்டு இங்கே கட்டிக்கிடுவேன். இல்லைங்கய்யா என் பொண்டாட்டி மாசமா இருக்கியா ஒரு குறிச்சி ஆஸ்பத்திரியில் சேர்த்துருவேன். 3வது உட்காந்து போட்டு விட்டுருவேன். சார் இவங்க சொந்தக்காரங்க எசையாமல டேய் எங்கடா எசையா இருக்காங்க? இருந்தாருங்கய்யா, இப்போ ஊரில் ஆடு மேய்க்கிறாரியான்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் நம்ம இயற்கையாகவே நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பொம்பளையாள் ஊரா ஏத்தாய் மண்பானை இருக்கலத்தா, அந்த மண்பானை எங்கே கிடைக்குதோ அங்கே வாங்கிட்டு வந்து அதில் பொங்க வச்சு பழகுங்க. என்னத்தை நீ வச்ச பூரா விசிலில் வைக்கிற குக்கரில் புருஷன்கிட்ட உத்தரவு ஓட்டு போயிடுவாங்க. இவங்க எங்க நான் போய் இட்லி அவிக்கிறேன், 2 விசில் வந்தவுடனே அமர்த்திருங்க பொங்கச்சோறு ரெடி. இவர் உடனே எஸ் 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 விசிலே பார்த்துக்கிட்டு இப்படியே செல்ல பார்த்துக்கிட்டே இருப்பார். 2 விசில் ஆயிரும், 3ஆவது விசில் அடைச்சிக்கிறோம். கிசு கிசு கிசுன்னு டம்முன்னு அடிச்சு முகட்டில் பொங்கச்சோறு அங்கே ஒட்டிருச்சு. ஏறி நக்கிட்டு வந்து உட்காந்துட்டேன். இதேன் ஜோக்கு, இதை எழுதிக்கிறேன். இதுக்கு மேலே நான் இங்கே போய் ஜோக்குக்கு போவேன். அதனால என்ன கரத்திலும் பொண்ணலவங்க குடியே. ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் ஒரு வேடிக்கை இருக்கு. இன்னைக்கு வேற லெவலில் பண்ணுறேன்ப்பா. இவர் வந்திருக்காருப்பா உன் வாயில். என்ன கருத்திலும் பொண்ணலவங்க குடியே. திண்டுக்கல் மாவட்டம் நத்தவட்டம் சிறங்காட்டுப்பட்டி கிராமம், சிறங்காட்டுப்பட்டியிலே அமைந்த அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற 5 ஜடை பரஜிவரே உனக்கு அழகு ஜடையும் தோரணையிட ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் கும்பாசி விழாவை முன்னிட்டு சிறங்காட்டுப்பட்டி சி தங்கையா சின்னாத்தாள் குடும்பத்தை நடத்தும் பிரார்த்தனை நாடகமாக தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு சிறங்காட்டுப்பட்டி கிராமத்தில் நல்ல மீன் கறி சாப்பாடு இருக்கு நம்பி வந்து பிரேரேசம் மட்டும் சாப்பிட்டு நடிக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அதே விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம். உங்க ஊரோ அந்த ஊரோ பக்கத்து ஊரோ கிடையாது, ராஜபாட்டு அறந்தாங்கி அருகாமையில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கேபிஏ காளிமுத்து அவர்கள் வேடன் பரதனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இனிமையான பாடல் பாடக்கூடிய அன்பு சகோதரி அவர்கள் பாடுகின்ற ஒவ்வொரு பாட்டுக்குமே உங்களை அறியாமல் கைதட்டுவீங்க. அப்படி ஒரு சகோதரி இங்கே வந்திருக்காங்க. வள்ளியா பாசத்துக்குரிய அன்பு அக்கா புதுக்கோட்டையை சேர்ந்த எம் இந்திராதேவி அவர்கள் வள்ளியாக தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார்.
பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என் செல்ல மகன். 8 வயசுலயே நாடகத்துக்கு வரணும் பேக்க தூக்கிட்டு வந்தேன், குறும்பில் அரைச்சி விரட்டி விட்டேன். இப்ப துக்கெடுத்து திரும்பியான் பாரு. ஆனால் தன்னுடைய குரல் இனிமையா பாடி உங்கள் மத்தியிலே தொடர்ந்து ஆசிவர காத்து கொண்டிருக்கிறான் என் செல்ல மகன். மேலப்பட்டை சேர்ந்த கே அஜித்குமார் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டு இசை அமுது என் தம்பி மணிகண்டன் எல்லாத்துக்கும் தெரியும். நல்லவன். தன்னுடைய தாயினுடைய அரவணைப்புல 13 வயசு வரைக்கும் பால் குடிச்சுக்கிட்டே தெரிஞ்சிருக்கேன். அதனாலதான் அந்த நீர் கசிவு. தாயை தவிர இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. உண்மைதான், ஒரு வெகுளி. ஆனால் இவன் செய்யக்கூடிய தொழில் புனிதமான தொழில். கோமாளி வேஷம் போட்ட எம்கேஆராக இருக்கட்டும், எம்கேஆருடைய சொந்த பந்தம் எல்லாருமே இங்கே இருக்கே இல்லை. நம்ம எல்லாருமே இவங்க கையில் தான் நம்ம குலசாமிக்கு பூவும் மாலையும் வாங்கி போடணும். அப்படி பூ கட்டக்கூடிய புனிதமான தொழில் செய்து கொண்டிருக்கிறேன். குடிக்க மாட்டேன். நல்ல நாள் பெரிய நாளைக்கு தண்ணி அடிப்ப முடியும் என்கிட்ட சத்தியம் பண்ணேன். போன தீபாவளிக்கு ஒரு ஆப்பை சாப்பிட்டுட்டு பேசாமல் பொத்திக்கிட்டு கறியை திண்டு பறக்க வேண்டியதானே. நைட்டு பூரா திண்டு அடிச்சிருக்கேன் சரக்கு 1.5 புல் அடிச்சு விட்டு என் மயம் போய் ஒரு 5:30 இருக்குங்க காலையில். அப்பா அப்பா பக்கத்து வீட்டில் அவன் சுரேஷெலாம் வெடி வைக்கிறேன் அப்பா, நம்ம வெப்பம்ப்பான்னு சொன்ன உடனே இவன் படக்குன்னு கையிலேயே கட்டிக்கிட்டு முண்டை போதையில சட்டி போடலை, நெஞ்சு கட்டிக்கிட்டு போய் அணிகுண்டு பாக்ஸை சொல்லாதீங்க, சிரிப்பாகண்ணே, வேணாம்ண்ணே வேணாம்ண்ணே அண்ணே வேணாம்ண்ணே. அவள் சிரிச்சாத்தே உனக்கு 100 ரூபா தரேன். 50 ப்ளீஸ் ப்ளீஸ் டு சார். ஆமாம் மண்டை போய் நெஞ்சு கட்டிட்டு போய் வெடியை வச்சிருக்கேன் அணி உண்டை. என் மயன் பின்னாடி அணி உண்டு பாக்ஸோடு அப்படி நின்ட்டவன் கவட்டுக்குள்ளே பார்த்துட்டேன். பார்த்துட்டு பிள்ளை ஒரு நிமிஷம் அப்படியே ப்ரேயர் பண்ணுறான். அப்படியே முனி அடிச்சிருச்சு அவனுக்கு மயனுக்கு. இவன் தொடையை சுரண்டி சொல்லியிருக்கான், அப்பா ஓட ஒரு சரஸ்வதி வெடி இருக்கு பார் சொல்லி. இவன் உண்மையிலே தான் பிள்ளை கையில் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இவன் சொல்லியிருக்கான். லேசா ஊதுவத்தியை வச்சு அந்த வெடியை நீ போடுறான் இருக்கேன். இவன் இப்படி வைக்க அவன் பின்னாடி ஓடி இப்படி வச்சிருக்கான். தீபாவளிக்கு பூரா தண்ணிக்குள்ளேயே குப்புறா கடந்திருக்கான். இன்னும் புண்ணு ஆறல, ஏன்னா தீக்காயம் பெல்லாக்காயம், ஏன்னா அரைச்ச. அடுத்த வருஷம் என்ன பண்றேன்னா புசுவானத்தை வை வச்சேன்னா மசுருசுலாம் கருகி கிறுக்கு பையமே டேமட். புதுக்கோட்டை முறையை சிரிக்கிறியா பாரு. புசுவானத்தை நினைச்சு பாக்குறியா? லாவிரம் படப்பு லாவண மாதிரி வைக்கப்படம் மாதிரி எரிஞ்சுதா? உனக்கு கிணத்தோடு வைக்கிறேன்டா, நீ மூடிக்கிட்டு பாடு பெரிய உன்னிகிருஷ்ணே. பாசத்துக்குரிய அன்பு தம்பி, புதுக்கோட்டை காவிரி நகர் தம்பி, நீ இப்போ பாடுற பாட்டில் இந்த உறவுகளை பூரா கொஞ்ச நேரம் உன் பாட்டை ரசித்து தன்னை மறந்து கைதட்டணும். அப்படி ஒரு பாட்டை நீ பாடணும். அப்படி கைதட்டு வாங்கிட்டேன்னா கொரோனாடத்துக்கு வாச்சு உன் பிள்ளைக்கு சேச்சிப்பி வாங்கணும்னு சொன்ன மயனுக்கு காலையில் போய் வாங்கிட்டு போ. உன் பொண்டாட்டிக்கு மசாலா ஜாமான் இல்லைன்னு சொன்னேன், வாங்கிட்டு போ. நைட்டி வாங்கிட்டு போ. அப்படி அவங்க கைதட்டலைன்னா இப்பயே சுடுமாடை கூட்டி இந்த பெட்டியை தூக்கிட்டு நேராக துவரங்குச்சி போனேன்னா ஒரு வேலுச்சாமி டீ கடைன்னு நம்ம நண்பர் தான் பெட்டியை இறக்கி வச்சுவிட்டு அப்பம் போட சொல்லுவார். அப்பத்தை போடு, கஷ்டமாக இருந்துச்சுன்னா உளுந்த வடையை போடு, அதுவும் கஷ்டமாக இருந்துச்சுன்னா பருப்பு வடையை கையில் கடுக்கும், கம்பு கூட்டில் தட்டு, மசூர் வடைன்னு கேஸாயிரும், அதோட லூசா தெரியும் கண்டாலி மனை. சரிண்ணே சார் என்னடா சரிண்ணேன்றேன். இப்படி ஒரு கிறுக்கு பையில எங்கனையும் பார்க்கலையாடா ஐயா. இந்த சைடில் நிற்கிறேன் தம்பி, எங்கள் அன்னைங்கெல்லாம் என்னத்த 3வது மாடி சும்மா தான் கிடக்கு, இங்கே படுக்கிறீங்களா? இல்லை எங்கள் வீட்டுக்குள்ளே போங்க ஐயா. மறைக்காம இருங்க. பூ அந்த ஐயா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காரு, கொஞ்சம் மறைக்காதீங்க. இன்னும் வருங்காலத்தில் எங்களை போன்ற நாடக கலைஞர் வரும்போது நல்லா ஆற்று பிஞ்ச காட்டில் மேடை ஓடுங்க. சின்ன ஊராக இருந்தால் பத்தாது. ஏன்னா நீங்கள் எல்லாம் நிற்கிறது எனக்கு மனசு வலிக்குது தம்பி. நிற்கிறதுக்கு தெரியுமா? ஆளுக்கு முன்னாடி பப்புன் டான்ஸ் முடிஞ்சுன்னா வண்டி எடுக்கிறதுக்கு. இப்பயே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி ஒரு ஆள் லிஃப்ட்டு கட்டு வந்திருந்தேன்னு வைவேன், இந்த பைக்கில் கூட்டு வந்தவனே தேடுவேன். இப்படி சிரிச்சுக்கிட்டே வந்தேன் எங்கன்னு இருக்கேன்.
ஒரு மாதிரியா நகல்றானே இவனும் பின்னாடியே போவேன். அவன் ஒண்ணுக்கு இருந்தா இவனும் போய் சும்மா ஏன்னா விட்டுட்டு போயிட்டா முண்டை பேய்க்கு பயப்படுவாங்க. எதுல விட்டேன்? வாயில. வாயில. இது சுடுதண்ணியை வச்சு செய்யணும். அது நல்லா கொதிக்க வச்சு செய்வோம். புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பெண் பாடல். எங்கே மணி? ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தே உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க, எங்கே போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க? ஆத்தாணி இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தே உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க, எங்கே போய் தேடுவனம்மா பட்டக்கடனை நான் அடைக்க? நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது, அந்த வனம் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது, அந்த வனம் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலோ இனி கலகலன்னு சிரிச்சே, கஷ்டப்பட்ட காலத்திலோ இனி கலகலன்னு சிரிச்சே. கண்டாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்சே. ஆத்தாணி இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாயி நினைச்சே, கலங்கிடுவா புள்ளே இன்னும் சாவ கூட மறைச்சே. கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாயி நினைச்சே, கலங்கிடுவா புள்ளே இன்னும் சாவ கூட மறைச்சே. திருநீர் பூசுன கை திருநீராய் ஆனதோ, திருநீர் பூசுன கை திருநீராய் ஆனதோ. திரும்பி வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ? ஆத்தாணி இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தே உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து பொறக்கலே, என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து பொறக்கலே. கொள்ளி வைக்கும் கொடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல. என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து பொறக்கல. கொள்ளி வைக்கும் கொடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல. ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும். ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும்.
மணிகண்டை வந்து அவங்க அப்பாவோட இருந்த நாட்கள் குறைவு, அவங்க அம்மா வளர்ப்பில் வந்தவன். அதனால தான் அந்த பாட்டு பாடும்போது மணிகண்டன் அழுதுட்டான். உலகத்தில் தாய் தகப்ப இருக்க வரைக்கும் அருமை தெரியாது, அவங்க இல்லாதப்ப தான் அந்த வேதனை தெரியும். உண்மையிலேயே உலகத்தில் முதல் தெய்வம்னா தாய் தகப்பன் தான். வாழ்த்துக்கள். காலத்தொட்டு கும்பிட்றேன். வருங்காலத்தில் நீங்கள்லாம் குடிக்கக்கூடாது தம்பி, குடிக்கக்கூடாது, சரியா? நீங்கள் நல்லா இருக்கணும் தான். எல்லாம் எங்கன விழுந்தானே தெரியல, அங்கன கீறி இருக்கு. எதுவும் பாலியல் வன்கொடுமையாடா, என்னடா அது? யாருக்கு? கணேசன் ஐயங்கார் ஓனர் புள்ளம்பாடி, அவருக்கு ஒரு சாலுவை பொத்தணும்னா தம்பி ஒத்த காலில் நிற்கிறாங்க. அவங்க எங்கே இருக்காரு? வாங்க ஐயா, ஐயா ஐயா வாங்கய்யா. ஐயா யாரா? ஐயா ஐயா வாங்க. இங்கே வாரு ஓனரை, நம்ம அண்ணே. கேட்க அப்படி போடும்பா, கேட்க கேட்க என்னத்த நீ? நான் சொல்லலை, நீ மூத்தாளு, நான் அண்ணன்ட்ட தலை குனிஞ்சு தான் நிற்பேன். அவர் பேக்கரியில் தான் நீங்கள் வேலை பார்க்குறீங்களா? சம்பளத்தை ஏற்றி கொடுக்குறதுக்காக பிளான் போடுறாங்கடா. அதான பார்த்தேன், இவ்வளோ அனுபவம் வச்சிருக்காங்கன்னு பார்த்தேன். மருதமணி அங்கே கிடைக்காம்பா. இல்லை இது என்னன்னா எங்கள் வீடு நினச்சிக்கலாடா. மேடை ப்ரோ, என்ன டவர் கிடைக்கலையா? இது மேலே ஏறிட்டு பேசுறியா என்ன ப்ரோ? ஷோ, உங்களை வச்சுக்கிட்டு இந்த நாடகத்தை நான் நடத்தி சலுப்புடேன். இந்த வாரு காயப்படுற மாதிரியே வரையா பாரு. நீங்க 2 பேரும் அக்கி போங்கப்பா. டவர் கிடைக்காத ஊர்ல எத்தனைதான் அமுக்குவேன். நீங்க எல்லாரும் மேடைக்கு முன்னாடி தான் எங்களை பார்க்குறீங்க ஐயா. ஒன்று சொல்கிறேன், எத்தனை கேமரா ஓடுது, மேடைக்குள்ள நடிகர்கள் படுற கஷ்டத்தை நீங்கள்லாம் பார்த்தது இல்லைங்கண்ணே. அவ்வளோ தூரத்துக்கு வந்து என் மேக்கப் பாஸ்லாம் உடச்சி என் பேக்கெல்லாம் உழப்பிட்டு சாரி ப்ரோன்னு சொல்லிட்டு போவாங்க நிறைய போதையில். நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறோம். என் அண்ணன் தம்பிலாம் நீங்கள்லாம் 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். என்னன்னா இனிமேல் நம்மெல்லாம் பிறக்க போகிறது கிடையாது. உங்களுக்கு வேணா இந்த எம்கேஆர் தேவையில்லாமல் இருக்கலாம். இதே இந்த கோமாளி ஓடுற எம்கேஆர் இவ என்னையா, இதை விட இன்னொரு கூப்பிடணும், அடுத்த வருஷம் கூப்பிடணும், நீங்கள் கூப்பிடலாம். ஆனால் எனக்கு கடைசி வரைக்கும் இந்த அண்ணன் தம்பிகள்லாம் வேணும். இதான் ஒன்று. நீங்கள் நல்லா இருக்கு. ஃபேஸ்புக் ஃப்ரெண்டா 5,37,000 பேர் இருக்காங்க. நீ உன் பேர் என்ன? ஏன் ப்ரோ நாட்டில் சொந்த ஃப்ரெண்டே கழுத்தறுத்து போறேன், ஃபேஸ்புக் ஃப்ரெண்டா? ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் இல்லை, என்னையை பொறுத்தளவு எனக்கு எல்லாருமே சொந்தந்தேன். தமிழ் எங்கெங்கே இருக்காங்களா ஒவ்வொரு எனக்கு சொந்தக்காரங்க தான். நான் உரிமையோடு வந்து கண்டிக்க பேசுவேன். ஏற்றுக்கிட்டா ஏற்றுங்க, இல்லை இந்த வாரு பூரா சால்வியை போட்டால் எப்படி மைலேஜ் கொடுக்க மாட்டேங்குது ப்ரோ காரு. பெட்ரோலுக்கு 100-200 கொடுப்பி நம்பி வந்தால் பொன்னாடியாக போடுறீங்க. ஆந்தவே பேரே அதானா? ஆந்தவே யூடியூப் சேனல் சார்பாக எனக்கு பொன்னாடியை போத்துக்கிறாரு. 2 பேர் போடுங்க. எங்கிட்ட இருக்கு ஜிபே பண்ணி விடு ஒரு 1000 ரூபா. சரி சரி. இது எங்க அண்ணன் மருதங்க சக்கரவர்த்தி மருங்கதுவான் கோடைகடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் கோயில்பட்டியை சேர்ந்த சந்திரன் அவர்கள் மிருகத்தை செய்வார்கள். சந்திரா ஏன்னா சொன்னவனே கேட்கறது ஒரு குணம். நானும் காலில் வர உத்தமா ஒவ்வொரு காலில் விழுந்துட்டு வரவா தம்பி அன்னைங்களா அங்கிட்டு உட்காருங்க, அந்த இடம் கிடக்கிறது என்னத்த இவன் மயிறு சொல்லி நாங்கள் கேட்க வேண்டாம். நீ மனசில் நினைக்கிற போற அப்படியே சொல்லுவேன், பட்டு பட்டு பட்டு. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி தான் மண்டி ஓட்டியா அண்ணே மண்டி ஓட்டு என்ன ஒன்று பனங்கிழங்கு பிடிங்கி விற்க நத்தம் பஸ்டாண்டில். அதிரடி மண்ணே பலவாத்திய சக்கரவர்த்தின்னா எங்கள் அண்ணன் தான். என்ன வாசிக்கும்னே அதுக்கே தெரியாது, ஆனால் என்ன வேணா வாசிக்க எங்கள் அண்ணன்.
புதுக்கோட்டை மண்ணுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள்.